வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் கமெண்ட்ஸ் பார்ட் 2. ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டைப் ஆஃப் கமெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஓகே, ஆல்ரெடி டிஸ்பிளே கமெண்ட்ஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் செகண்ட் டைப் ஆஃப் கமெண்ட் மெஷரிங் கமெண்ட். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். மெஷரிங் கமெண்ட்ஸில் முதல் ரெண்டு வருது, ஒன்று ஸ்னாப், இன்னொன்று கிரிட். ஸோ ஸ்னாப்னா என்ன, கிரிட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா டிஎஸ்னா டிராப் செட்டிங். ஸோ டிராப் செட்டிங்கில் தான் இந்த ஸ்னாப் அண்ட் கிரிட் இருக்குது. டிஎஸ் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடும், டிராப் செட்டிங்கோட விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் அண்ட் கிரிட் தான் இருக்குது. ஸோ ஸ்னாப்போட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F9. ஸோ கிரிட்டோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F7. ஸோ டேரெக்டாக ஃபங்க்ஷன் கீ F7 ஆன் பண்ணிங்கன்னா கிரிட் ஆன் ஆகும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா கிரிட் ஆஃப் ஆகிடும். ஸோ F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்னாப் ஆன் ஆகும், ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்னாப் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸ்னாப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு ஸ்னாப் இப்போ ஆஃபில் வச்சுருக்கேன். ஸோ லைன் கமாண்ட் எடுத்துட்டு ஒரு லைன் வரைகிறேன். ஓகேவா, இப்போ இதோட டைமென்ஷன் செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 11.12. இதோட ப்ரிசிஷன் செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ரிசிஷன் செக் பண்ணுறது டைமென்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக்கில் ப்ரிசிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 6 டிஜிட் வரையும் யூஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ 11.116106 இருக்கு இல்லையா. ஸோ இதுவே இப்போது மறுபடியும் நான் டிராப் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்னாப் ஆன் பண்ணிக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு 5 mm வச்சுக்கிறேன். எக்ஸ்லேயும் ஒய்லையும் எனக்கு ஈக்குவல் ஸ்பேசிங் வேணுன்றதை நான் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ 5 mm விட்டு ஓகே வருது. ஸோ இப்போ ஒரு லைன் எடுத்து வரைகிறேன் அப்படின்னா ஸோ இங்கேருந்து இங்கே தான் கிளிக் பண்ண முடியும் என்னால். ஸோ இதை செக் பண்ணி டைமென்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் 5 mm கிளிக் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் 5, 10, 15 இந்த மாதிரி 5ஓட மடங்கு மாதிரி டெவலப் ஆகிட்டு போகும். மடங்குனா மல்டிபிள். ஸோ 5ஓட மல்டிப்ளிகேஷனோட வேல்யூவில் தான் போய் முடியும். ஸோ ஏதாவது ஒரு லைன் எடுத்தாலோ நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த லைன் நம்ம ஆர்த்தோவில் வேல்யூ காட்டுது பார்த்தீங்களா. ஸோ ஆர்த்தோ 5 mm ஆங்கிள் வந்து 0 டிகிரியில், அடுத்து 10, 15, 20, 25, 30, 35. ஸோ இந்த மாதிரி 5 ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் அந்த ஸ்னாப்ன்றது. ஸோ நீங்கள் வரைகிற டிராயிங் வந்து உங்களுக்கு ப்ரிசிஷன் 0 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஸ்னாப் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட டைமென்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிராயிங் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரிசிஷனில் இருக்குது. எனக்கு 1 mm கொடுத்தாலும் ஸோ 1 mm அது ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் மறுபடியும் ஒரு லைன் போட்டு காட்டுறேன். லைன் எடுத்தேன், கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வேல்யூவாக இருக்கும். அந்த ரவுண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுவும் 15 இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு லைன் போட்டு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் வேறு லைன் போட்டு காட்டுறேன். இதை கிளிக் பண்ணி பார்த்தா 25 இருக்குது. ஸோ இதோட ப்ரிசிஷன் செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு 0 வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வராது. ஸோ அதுதான் இந்த ஸ்னாப் அப்படின்றது. ஸோ ஸ்னாப் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிசிஷன் நீங்கள் வரைகிறது 0 வரும். ஓகே, மறுபடியும் நான் டிராப் செட்டிங் ஆன் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 31.29 சம்திங் வருது இல்லையா. ஸோ 288489 இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ரிசிஷன்ஸ் வராமல் உங்களுக்கு ரவுண்ட் ரீடிங்காக வரும். ஸோ அதுதான் இந்த டிராப், அதான் இந்த ஸ்னாப். ஓகே, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா போலார் ஸ்பேசிங்னு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே ஸ்னாப் டைப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்னாப் டைப்பில் கிரிட் ஸ்னாப், அதில் 2 டைப் கொடுக்குறாங்க, ரெக்டாங்குலர் ஸ்னாப், ஐசோமெட்ரிக் ஸ்னாப், போலார் ஸ்னாப். இந்த போலார் ஸ்னாப் ஆன் பண்ணால் இந்த போலார் ஸ்பேசிங் ஆன் ஆகிடும். ஸோ போலார் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னா நான் 5 mm செட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். போலார் ஸ்னாப்னிங்கன்னா ஒன்றும் இல்லை, ரேடியலாக மூவ் ஆகும். ஸோ இங்கே இந்த செட்டிங் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு போலார் டிஸ்டன்ஸ்க்கு 5 mm கொடுக்குறோம், போலார் ஸ்னாப் கொடுக்குறோம். போலாருக்கு இங்கே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போலார் ட்ராக்கிங் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். F10 கொடுத்து ஆன் பண்ணிங்கன்னா இதோட இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 5 ஆங்கிளாக வரணும், 10 ஆங்கிளாக வரணும். இப்போ எனக்கு 10 செட் பண்ணதுனால அடுத்த 10 டிகிரியாக ஆங்கிள் வரும். ஸோ இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போலாரில் வேல்யூ இருக்குது, 50 டிகிரின்னு ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆங்குலர் 0 வந்து நிற்கும். ஸோ ஏதாவது ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா இந்த லைன் இந்த ஆங்கிள்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரீடிங்காக இருக்கும். அதுதான் இந்த போலார்.
80 டிகிரி ப்ரிசிஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வரல இல்லையா, ஸோ அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே வேல்யூ கொடுத்து நான் இங்கே ஸ்னாப் ஆன் பண்ணல பார்த்தீங்களா. ஸோ ஸ்னாப் ஆன் பண்ணிவிட்டு வேல்யூ கொடுத்தீங்கன்னா புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் போலாரில் 30 mm ரவுண்டாக காட்டுது, 31 டிகிரியும் காட்டுது. ஸோ டிராஃப்ட் செட்டிங்கில் நான் இதை ரவுண்ட் ரீடிங்கை மாற்றுறேன். ஸ்னாப் ஆன் பண்ணிட்டேன், போலார் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டேன். எவ்ரி 5 mm டிஸ்டன்ஸுக்கு எனக்கு வேல்யூ காட்டணும். ஸோ ஆங்கிள் வந்து 1 டிகிரி, 1 டிகிரிங்கிறது நான் இப்போ 5 டிகிரின்னு வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். லைன் 35 mm 10 டிகிரி ஆங்கிள், 15 mm 20 டிகிரி ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரீடிங்காக உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் வரைகிற டிராயிங் அக்யூரேசியாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது ரெக்டாங்குலர் ஸ்னாப்பா இல்லை போலார் ஸ்னாப்பா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ரெக்டாங்குலர் ஸ்னாப்னா கிரெட் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு ரெக்டாங்குலர் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க. வேல்யூ கொடுத்துக்கோங்க 5 mm 5 mm. உங்களோட டிராயிங் எப்படி இருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் ஸ்பேசிங்னா ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுங்க. அப்படி ஈக்குவல் ஸ்பேசிங் இல்லை அப்படின்னா ஈக்குவலை டிக் பண்ணிவிட்டு 5 to 10 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒய் ஆக்சிஸில் 10 mm 10 mm இன்க்ரிமெண்ட் ஆகும், எக்ஸ் ஆக்சிஸில் 5 mm 5 mm இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ எக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 mm காட்டுதா, ஸோ அதுவே 20 mm தான் காட்டும். ஸோ இல்லைனா 10 20 அப்படி இல்லைனா 30. ஸோ இந்த மாதிரி தான் டெவலப் ஆகிட்டே போகும். அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வரைகிற டிராயிங் அக்யூரேசி பொறுத்து. ஓகேவா, எக்ஸில் வந்து 5ல் செட் பண்ணோம், அதனால் 5 10 15 20 25 இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒயில் பார்த்தீங்கன்னா 10 செட் பண்ணோம் இல்லையா, ஸோ 10 20 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்னாப் செட்டிங். நீங்கள் வரைகிற ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ரிசிஷன் 0 வரும். ஸ்னாப் எப்படி செட் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தாச்சு. ஸோ கிரிட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.